ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி இட்லி உப்புமா பொடி மாஸ் பண்ணிடலாங்க. இட்லி வந்துங்க வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டது போக மீதி இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்துங்க எடுத்து பொடி பண்ணிட்டுங்க ரெடியாக வச்சுக்கணும். வெங்காயம் நான் 2 வெங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. எக்கு 2 போட்டுக்கலாங்க. அது ஆப்ஷன் தாங்க, நீங்கள் போடுறது போடாது உங்கள் சௌரியம். அது ஆப்ஷன் தான். இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டது போக மீதி இட்லி மட்டும் எடுத்து நான் பொடி பண்ணி வச்சிடணுங்க. இது ஆறுன பிறகு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் நைட்டு வந்துங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி சூடானோன்னு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இந்த வறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் நிறைய விடணுங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக 3-4 டீஸ்பூனே ஆயில் விடுவேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பச்சை மிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகா, இன்னும் காரம் வேணுன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட போடலாம். கருவேப்பிலை 1 கீத்து அப்படியே போட்டுக்கலாங்க. 10 கருவேப்பிலையாவது போடணுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பெரட்டு கலரி விட்டோம்னா கரண்டியில், அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்தில் சிறுசாக இருந்தால் 3 பெரிய வெங்காயம் போடுங்க. நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க வெங்காயம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க, ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. அதோடு நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா 3மே கலக்கி போட்டுக்குங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பரட்டி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா சிக்கன் மசாலா தூள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேங்க. கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. அதோட நீங்கள் சால்ட்டும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்ருங்க. அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போகுங்க. நான் சிக்கன் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இல்லை கறி மசாலா தூள் இருந்ததுனாலும் பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இப்போ சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வணங்கின பிறகு நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகணுங்க. நல்லா வணங்கின பிறகு நடுவில் குழி பண்ணிட்டுங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா குழி பண்ண பிறகு தக்காளி வந்த பிறகு நடுவில் குழி பண்ணிங்க. 2 முட்டை வந்துங்க முதல்லையே ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கணுங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து இட்லியை வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ணிக்கிங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், இட்லி வந்து பொடி பொடியாக வந்துடுங்க. இப்போ நம்ம 2 முட்டை வந்து நடுவில் கேப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு தட்டு போட்டு கிளறாமல் மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. இப்போ நீங்கள் கிண்டுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி வந்து பொடி பொடியாக பண்ணி வச்சிடணுங்க ரெடியாக. ஃப்ரீசரில் வச்சுட்டு பொடிச்சு வைங்க, நல்லா பொடியாயிரும். நல்லா பொடிஞ்ச பிறகு அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பரட்டி விட்டுருங்க. சிம்மில் வச்சே பரட்டுங்க. நல்லா மெதுவாக அந்த காரம், உப்பு, சுவை எல்லாமே அதோட நம்ம வந்து நல்லா கலங்கட்டுங்க.
பார்த்தீங்களா? வீட்டில் இட்லி டெய்லி இட்லியே கொடுத்தோம்னா குழந்தைகளாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மக்களே, ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இட்லி எல்லாம் மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுருவேன். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் பொண்ணு அடிக்கடி கேட்பாளுங்க, இந்த மாதிரியும் நான் செஞ்சு கொடுப்பேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேருங்க. எப்பவுமே இட்லியை ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி எக் இட்லி பொடி மாஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா செய்வாங்க. அதோட நம்ம மனசில் கொஞ்சம் அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டு சமையல் பண்ணாமல் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.